இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1 2025 தமிழுக்கு ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அஷ்டமி திதி. இன்றைக்கு சைவ நாயன்மார்கள்ல ஒருவருடைய குரு பூஷை ஆடிச்சுவாதி. அது யாருடைய குரு பூசை நினைக்கிறீங்க? சுந்தரமூர்த்தி நாயர். சுந்தரமூர்த்தி நாயனர். சுந்தரமூர்த்தி நாயனாரோடு வேற யாருக்கு இந்த ஆடிச்சுவாதி குரு பூசையாக அமையுது? சேரமான் பெருமான் நாயர். சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரர் கைலையைச் சேர்ந்த அதே நாள் அவரும் கைலையைச் சேர்ந்தார். அப்ப ரெண்டு பேருக்கும் குரு பூசை ஒரு நாள். இதே மாதிரி நாயன்மார் அல்ல, ஆனாலும் அவருடைய பழம்பெரும் புலவர்கள் ஒருவர், ஞானியர் என்றும் சொல்லலாம். ஔவையார் அன்அபிஷியலான குரு பூசை எது? சிவகுமார் சொன்ன சரி, ஔவையார். ஔவையார் மரபு வழி கதைகளினூடாக ஔவையாரும் சேரமான் பெருமாள் சுந்தரர் கையில சேர்ந்த அன்றே விநாயகர் அகவலை பாடி கையில சாயார் என்று மரபு வழி கதைகள் உண்டு, ஆவணங்கள் இல்லை. பொதுவாக இந்த மூன்று பேரை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இப்படி கூட்டாக குருபூசை திருஞான சம்பந்தர் குருபூசைக்கும் பெறும். அவருடைய திருமணத்தன்றுதான் அவர் சோதியில் கலந்தார். அந்த திருமணத்தன்று அந்த திருமணத்துக்கு போயிருந்த அடியவர்கள் எல்லோரும் அந்த சோதிக்கில் போனார்கள். அதற்குள்ளே எங்களுக்கு நீலநக்கர் சுந்தரோட திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவியர் நாயன்மார்ல இல்லை அவர். அதே மாதிரி திருநீல நக்க நாயனர், அவருடைய மனைவியர், இப்படி பல பேர் ஒன்றாக குருபூசனால் சம்பந்தர் குருபூசைக்கும் பெறும். சுந்தர பெருமான் இந்த உலகத்துல 18 ஆண்டுகள் வாழ்ந்தார். 18 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவார்கள். வரலாற்று ரீதியாக 8ஆம் நூற்றாண்டு. சம்பந்தர் அப்பருக்கு பின்னர் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளியில வந்திருக்கிறார். சம்பந்தர் அப்பருடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்துல அது 12ஆம் நூற்றாண்டுல ஆவணப்படுத்தப்படுவதற்கு முன்னரேயே அந்த வரலாற்று செய்திகள் சிலவற்றை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாடல்ல ஆவணப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் படிக்காசு பெற்றது அதெல்லாம் அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார் பாடல்கள். அப்ப அதுவும் உண்டு. இப்ப சில தகவல்கள் காலப்போக்கில மாற்றமடைகிற தகவல் இருக்குத்தானே, கொஞ்சம் ஊதி பெருப்பித்தல் அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் உடனுக்குடனே வர்ற தகவல்கள் கூடுதலான நம்பகத்தன்மை வாய்ந்தது. ஆகவே அந்த அப்பர் சம்பந்தர் வரலாற்றில் வந்த சில வரலாறுகள், அந்த படிக்காசு பெற்றது வேறு சிலவற்றை அகச்சான்றுகளாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஒரு 100 ஆண்டுக்குள்ள அவர் வந்தவர், அவர் பாடியிருக்கிறார் என்னுடைய பாடல்கள். இவர் 16 வயதுல இருக்க ஆட்கொள்ள பெற்றவர் இறைவனால. திருமணம் தடுத்தாட்கொள்ளப்படுகிறது. அக்கால வழக்கப்படி 16 வயது திருமண வயது. ஏன்னா அந்த காலத்துல ஆயிலும் குறைவுதான். மக்கள் கல்வி முடிச்சு 16 தன்னுடைய காலில் நின்று குடும்பம் தொடங்கி நடத்து 40-45 ஆயுள் முடிஞ்சிடும். இப்பதான் உலகத்துல மருத்துவம் மற்றது சுகாதார வசதிகள் பெருகி இருக்கிறதுனால ஆயுட்காலம் கூட. நாயன்மார்கள்ல அதிக ஆயுட்காலம் வாழ்ந்தவர் அப்பர் சுவாமிகள். அவர் ரொம்ப திடமான தேகம் உள்ளவராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சமணர்களுடைய நீட்டறையில் அடைத்தது, நஞ்சுச்சோறு ஊற்றினது, அப்படிப்பட்ட கொடிய தண்டனைகள் எல்லாம் தப்பி வந்த உடம்பு. வெரி ஹார்டி பர்சன் அவர் இல்லையா? அவர் 81 ஆண்டுகள் இருந்ததிலே எங்களுக்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர் சித்திர சதயம் தான் அவருடைய குரு பூசை. ஆனால் மற்ற நாயன்மார்கள் எல்லாரும் பொதுவாக குறைந்த வயது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய காலத்துல ஆறுமனாவரும் குறைந்த வயசுதான், 50களிலேயே போயிருக்க போனோம். அவர் விவேகானந்தரும் குறைந்த வயசு, அப்படித்தான். ஆனால் யோகர் சுவாமிகள், ரமணர் போன்றவர்கள் நீண்ட காலம் இருந்தார் இந்த வரலாற்றுல.
ஜோவர் சுவாமிகளுக்கு கூட நவீன மருத்துவம் உதவி செய்தது. அவருக்கும் நீரிழிவு நோய் இருந்தது, இன்சுலின் போட்டு கொண்டு வந்தவர். அதெல்லாம் அவருடைய ஆயுளுக்கு உறுதி செய்திருக்கு. சுவாமி விவேகானந்தருக்கும் நீரிழிவு நோய் இருந்தது, ஆஸ்மா நோய் இருந்தது. ஆனா அந்த காலத்துல இப்ப இருந்த மருந்துகள் இருக்கவில்லை. அதனால அவருடைய ஆயுள் மிக குறைவாக இருந்தது. அப்படி பார்க்க சுந்தரருடைய ஆயுள் 18 வயசு, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்பதை விட என்ன வாழ்க்கையில அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள், அவருடைய செய்திகள் தான் மிக முக்கியமானது இல்லையா? சுந்தரர் 16 வயதுல தடுத்தாட்கொள்ளப்படுகிறார், திருமணம் பெற்று. 18 வயசுல 2 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தது. அந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அவர் இவ்வளவு பாடல்கள், எங்களுக்கு கிடைத்த பாடல்கள் இவ்வளவு, உலகத்தையும் பாடி, இத்தனை தலங்களையும் பாடி, 2 திருமணங்களும் முடித்து, அதற்கு அப்பால அவர் இறைவனை சென்றடைந்தார். இது அவருடைய இறைவனை சென்றடைந்த வரலாறு எங்கே நடக்குது என்றால் திருவஞ்சை களத்துல. இந்த திருவஞ்சை களத்துல அவர் இந்த இறைவனை, திருவஞ்சை களம் என்றது இப்ப இருக்கிற கேரளாவில் இருக்கிற கோயில். நான் போய் விரும்பி சென்று பார்க்க விரும்புகிற கோயில் அதுவும் உண்டு. நான் கேரளா கோயில்களுக்கு போனதில்லை, ஆனா இப்ப எல்லாம் புகைப்படங்கள் மற்றது ஒளிப்பதிவுகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். என்னுடைய மகன் போய் வந்திருக்கிறார். அவரெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டது என்னென்னா, இன்றைக்கும் மிக எளிமையாக இந்த ஆரவாரங்கள், வியாபாரம், இந்த டிக்கெட் வச்ச வியாபாரங்கள், கோயிலை சுற்றிய கடைகள் வியாபாரங்கள் அண்ட் அப்படியெல்லாம் வர்த்தகமயப்படுத்தல் இல்லாமல் ஆன்மீக மாசுபடுதல், சூழல் மாசடைதல் மாதிரி ஆன்மீக மாசடைதல் உண்டு இருக்குத்தானே. அந்த மாசடைதல் இல்லாமல் இப்பவும் அந்த பியூரா இருக்குது. ஆகம முறைகளிலே தான் அமைக்கப்பட்டது. ஆனாலும் இன்றைக்கு அது கேரள முறைப்படி அது வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதுல திருவஞ்சை களவும் உண்டு. இந்த திருவஞ்சை களத்திலே தான் அவர் இந்த பதிகம், திருவஞ்சை களத்திலே இதுக்கு முதல் ஒரு பதிகம் பாடுறார் சுந்தரர். வாழ்வாது மாயம். அது படிங்க. அவர் இறைவனிடம் சொல்றார், இனி காணும் வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டார். பொன், பொருள், பெண், நட்பு, அதிகாரம் எல்லாமே சுந்தரருக்கு கிடைச்சது. சுந்தரர் நரசிங்க முனிவர் என்ற அரசருடைய மரண்மனையில தான் சிறுபிள்ளையில வளர்கிறார். அவர் நட்பு கொண்டிருந்தது சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் ஆரென்றால், சிவபெருமானே மதுரையில இருந்து பானபத்திரனுக்கு பொருள் கொடுப்பதற்கு சேரமான் பெருமாளிடத்தான் துண்டு கொடுத்து அனுப்புறார், சீட்டு கவி கொடுத்து. மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பதிகத்தை பாடி சிவபெருமானே பாடிய ஒரு பாடல் 12 திருமறைகள்ல இருக்கு. ஒரே ஒரு பாடல், அது மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பாடல். அதை 11ஆம் திருமுறையில இருக்குது. அப்ப அதை கொடுத்து சேரமான் பெருமாளிடம் போய் பொருள் வேண்டும் பண்ணி அனுப்பின. சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு நண்பர். அப்ப சுந்தரருக்கு எல்லாமே இருந்தது. இறைவனிடம் சகலத்தையும் அவர் கஸ்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் என்று கேட்பார். நல்ல வாசனையான கஸ்தூரி, சந்தனம் எல்லாம், இந்த காலத்து சென்ட் எல்லாம் வேணும் என்று கேட்பார். காம்பினோடு நேத்திரங்கள் பணித்திரள வேண்டும் என்று பார்ப்பார். அந்த காலத்து சன்கிளாஸ். காம்பினோடு நேத்திரங்கள், அப்படி கண்ணுக்கு அணிகலனாகவும் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்போம். அந்த காலத்திலேயும் இப்படி காம்பு போட்டு இப்படி கொண்டு போட்டிருக்கணும். அது என்ன வடிவம் என்று நாங்களுக்கு அறியக்கூடியதாக இல்லை. ஆனால் சுந்தரட்ட பதிகத்திலே ஆவணப்படுத்தப்படுது, காம்பினோடு நேத்திரங்கள் பணித்திரள வேண்டும். வைரக்கோவை, மணிமாலை எல்லாமே கேட்பார். பட்டு எல்லாமே பெற்றவர். அவர் அந்த 18 வயசுல வாழ்க்கையை நிறைவு செய்து அவரே இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த பாடல்லாம் வாழ்வாவது மாயம், வாழ்வாவது மாயம். எங்க சிவகுமார் அந்த படிகத்தை இருக்கு, அந்த பாடலை படியுங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல், பசி நோய் செய்த பரிதான், தாழாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோணம், கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம நீரே. வாழ்வாவது மாயம் என்ற இந்த பாடலை படிக்கிறேன். இந்த பாடலை படித்து இனி உன்னைத்தான் சேர வேணும் என்று அதுல ஒரு வரி வரும் மங்கால. இது நீங்கள் சொல்றது வாழ்வாவது மாயம் என்றதை விட திருவஞ்சக்களத்துல ஒரு பதிகம் படிக்கிறார் சிவகுமார். இது அல்ல, என்ன திருவஞ்சக்களத்துல அந்த பதிகத்துல
தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, அந்த பாடல். ஆஹா. அதுல ஒரு பாடல் படிப்பார். வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன். அப்ப எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். வெறுத்தேன். பறவையாருக்கும் சங்கிலியாருக்காகவும் பாடல் பாடலாக இறைவனிடமே பாடி பொன்னும் பொருளும் நெல்லும் பெற்றவர் இப்ப சொல்றார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன். இப்ப கடைசியில அவர் இந்த 2 வருஷத்துக்குள்ள அவருக்கு எல்லாம் அனுபவித்து முடிஞ்சுச்சு. இதான் முற்பிறப்பு விட்ட குறை தொட்ட குறை. என்ன முற்பிறப்பு விட்ட குறை தொட்ட குறை? இவர் இதற்கு முன்னர் கைலாசத்திலே சிவபெருமானோடு அணுக்கத் தொண்டராக ஆலால சுந்தரராக இருந்தார். எவ்வளவு காலமாக இருந்தார்? எத்தனையோ கல்ப காலங்களுக்கு முந்தி, இந்த உலகமே எத்தனையோ தரம் தோன்றி நின்று மறைந்து அழிந்து காலங்கள் எல்லாம் கழிகிற கற்ப காலத்துக்கு முந்தி இருந்தார். ஏனென்றால் திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அந்த வந்த நஞ்சை கண்டு அதனுடைய அந்த வேகத்துக்கும் அந்த நச்சுத்தன்மைக்கு வஞ்சி, அந்த காலத்து அணு ஆயுதம் போல 5 தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் எங்கும் சிதறியோட சிவபெருமானிடம் போய் முறைவிட சிவபெருமான் இந்த ஆலால சுந்தரரை அனுப்ப ஆலால சுந்தரர் அந்த நஞ்சை போய் தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தாராம். எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள். சிவா சிவா. அப்ப இவர் சுந்தரர் சிவபெருமானோடு இருந்த காலம் கோடானு கோடி கற்ப காலங்கள். இந்த உலகங்கள், எங்களுடைய உலகங்கள் எல்லாம் எத்தனை நேரம் தோன்றி நின்று அழிந்து போயிற்று. இப்படி இருந்த சுந்தரர் அங்கே இருந்த பார்வதிக்கு அமர்ந்துக்க தொண்டராக இருந்த கமலினி அணிந்தது என்ற 2 பெண்கள், அவைகளை கண்டு அவருக்கு காதல் வந்தது. ஆனபடியினாலே அவர் பூவுலகத்துல வந்தார். சிவபெருமான் மேலே இருந்து கீழே அனுப்புறார். அப்ப இவர் இருந்தது எங்களுக்கு மேலான உலகம். மேலே இருந்து கீழே வர்றதுதான் அவதாரம். சைவத்துல முழுமுதற் கடவுளாகிய கடவுள் அவதரிப்பதில்லை. புறவா யாக்கை பெரியோன் சிவன், பெம்மான் முருகன் புறவா நிறவான். முருகன், விநாயகர், சிவன், அம்பாள், பைரவர், வீரபத்திரர், பத்திரகாளி இவையெல்லாம் பிறந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் மற்ற தெய்வங்கள் புறக்கும் உறக்கும், அது எங்களுக்கு வரும். அப்ப இவர் மேலே இருந்து அனுப்பியக்குள்ள அவர் இவருடைய கர்மத்தையும் இவருடைய ஆசையையும் கர்மத்தையும் தீர்க்கவன். கர்மா என்பது என்ன? அன்பினிஷ் பிசினஸ், அவ்வளவுதான். இந்த உலகத்துல கொஞ்சம் அன்பினிஷ் பிசினஸ் இருந்தா திருப்பி வேற அதை முடிக்கிறது, அதுதான் கர்மா. இப்ப சுந்தரர் ஒரு அன்பினிஷ் பிசினஸ் வச்சுட்டார். அப்ப அவரை அனுப்ப வேணும். அவருடைய இன்னொரு பணியையும் சிவபெருமான் அவரிடம் கொடுத்து அனுப்புறார். அதுதான் தீதிலா திருத்தொண்டை தொகைதர. எத்தனையோ நூற்றுக்கணக்கான அடியவர்கள் அவரை சென்றடைந்து விட்டார்கள். புறந்த நாள் போலும் புறக்குநாள் மேலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்றார் உமாவதி சிவம். அதுக்குள்ள ஒரு தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு 63 பேருடைய வரலாற்று எங்களுக்கு அறியப்படுத்தணும் என்று இறைவன் திருவிழங்கொண்டு அவர் சுந்தரரை அனுப்புறார். அப்ப ஆக 63 தான் எங்களுக்கு நாயன்மார் என்று இல்லை, அதுக்கு முந்தியும் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு வலையறை வைக்கிறார். கலியுகம் தொடங்கியதிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 3102 நினைக்கிறேன், பிப்ரவரி 17. இந்த கலியுகம் தொடங்கிய காலத்தில் இருந்து சுந்தரருடைய வாழ்க்கை காலம் வரைக்கும் வாழ்ந்த நாயன்மார்கள் அவ்வளவு பேரையும் அதுல அவர் தேர்ந்தெடுத்து ஒரு 63 பேர் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறார் சிவபெருமான். இந்த நாயன்மார்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துற பணி சுந்தரருக்கு கொடுத்து அனுப்புறார். அது தமிழில ஆனவனால அவருடைய அவதார நோக்கம் அங்கே இருந்து வாரார். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, சிவபெருமானோட இருந்த சுந்தரர் எப்படி இங்க வந்தார்? இறைவனோட இருக்கிறேன்டா முத்தி போறதானே. மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகின்றார்? மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமை என்று சொல்லுகிறார். சிவபெருமானோட கைலாசத்தில முத்தி நிலையில இருந்த சுந்தரர் மீண்டும் வந்து பிறந்தார் என்றால் என்ன இது? அசுத்தமாயில்தான் அவர் இருந்த உலகம், அவர் இருந்த சிவபெருமான் வந்து ஸ்ரீகண்ட ருத்திரர். ஸ்ரீகண்ட ருத்திரர் என்பவர் சிவனுடைய உருவமும் சிவனுடைய அருளும் சிவனாலே அதிகாரமும் கொடுக்க பெற்ற அவர். சிவனுடைய வடிவம் தான் அவருக்கு. இந்த உலகத்துக்கு, எங்களுடைய பிரகிருதி மாயா உலகத்துக்கு அவர்தான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே தோன்றியது, தண்டனை கொடுத்தது, அருள் செய்ததெல்லாம் அவர்தான். பாற்கடலை கலக்கிய பொழுது நஞ்சுண்டதும் அவர்தான், ஜமனை உதைத்ததும் அவர்தான், மதனை எரித்ததும் அவர்தான்.
அந்த அவர் செய்ததெல்லாம் சிவன் செயல்கள். ஏனென்றா சிவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்து அதன்படிதான் செய்கிறார். எப்படி ஒரு நீதிமன்றத்து நீதவான் தீர்ப்பு கொடுக்கிற பொழுது எப்படி அவருக்கு மேலாக இருக்கிற அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குது. ஓம். பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இங்க எல்லாம் கனடாலுக்கு பின்னால கிங்குடைய என்னுடைய ராஜாவினுடைய படம் பின்னுக்கு இருக்கு. இலங்கையில எல்லாம் நான் நினைக்கிறேன் நம்மளோட அரச அதிபருடைய இதுகள் இருக்கு. அவருக்கு பிரதிநிதியாகத்தான் அவை இருந்து செய்கிறது. அவை செய்கிறதெல்லாம் அவர் செயல். இப்ப ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கைலாசம் அது இந்த பிரகதி மாயைக்கு அப்பால இருக்கிற அசுத்த மாயா உலகத்துல இருக்கிற ராக தத்துவத்துல அங்கே இருக்கிற கைலாசத்துல அவருக்கு இருக்கிற பார்வதி அம்மையார் அங்கேயே பணுக்க செய்து கொண்டு அப்ப இந்த முத்தி வந்து சொல்லுவார்கள் பதமுத்தி, இன்டர்மீடியட் ஸ்டேட் ஆஃப் லிபரேஷன். அங்கதான் இருந்தார். அசுத்த மாயா உலகங்கள்ல இருக்கிறதெல்லாம் பதமுத்தி, சுத்தமாயா உலகத்துல வாரது அபரமுத்தி, பெனல்டிமேட் லிபரேஷன். வரப்போது அது வரைக்கும் அங்க வந்தவர்களுக்கு மும்மலங்களும் போய் ஆணவமும் கெட்டு ஒரு கொஞ்சம் ஆணவ மல வாசனை இருக்கு. அதிகார மலம் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு. அது சுத்தமாய உலகத்தில். அங்கால பரலோகம் பிராப்தி பரமுத்தி எடுத்தால் அது பரமுத்தி. அதுதான் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சேராங்க. சுந்தருடைய வரலாறு விளங்குற வேண்டும். அவர் எங்கே இருந்து வந்தார் என்பது தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப இங்க வந்த உடனே அவர் சொல்லுகிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விலங்கு குலை காதுடை வேதியனே என்று படிக்கிறார். அணியார் பொருள் அஞ்சை களத்தப்பனை திருவஞ்ச களத்தினால் அதை படிக்கிறார். இந்த வெறுத்தேன் மன வாழ்க்கையை சிவபெருமானிட்ட அடியவர்கள் என்னத்தை கேட்டாலும் கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். அதான் அந்த அசுரர்களும் அவரை வணங்கி பெற்றது என்று சொல்லுவார். அது உண்மை, கண்டவற்றை விடப்படாது. சிவ சிவா சிவா உமக்கு தெரியும், நீர் பார்த்து கொள்ள கொண்டு விட்டுடுவார். சிவ நாங்கள் சிவா ஆசையினாலேயோ அறியாமையாலோ கண்டத்தை கேட்டுட்டா பிரச்சனை. சுவாமி அவர் அப்படித்தான். முருகா. முந்த நாள் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா போல எங்களுடைய அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறவ சொன்னா எனக்கு காண நான் வெளிக்கிட போறேன்னுட்டா. இருந்தா போல ஒரு ஆள் சொன்னா சடாரண்டு எல்லாம் பேரலைஸ்ட் ஆகிடும். பூஷ வன்னைக்கு சிவபெருமானிடம் உன்னுடைய கதி நீயே பார்த்துக்கொள்ளு கொடுத்தேன். நேற்று காலையில அவ மன்னிப்பு கேட்டு என்று தான் இருக்கிறேன் கேட்டா உடனே கொடுத்துடுவேன். சரி மனுஷர்கிட்ட எல்லாம் அப்படி இல்லை. இதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு வந்து விபரீதமாக கூட ஒரு பாட்டு இருக்குது, ஞான வைராகிய சித்தியார்த்தம் என்று. எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தான் கேட்டால் இந்த வைராக்கியத்தையும் தருவாரு. ரொம்ப பயமா இருக்கும். அவ்வளவு வைராக்கியம் இருந்தா நாங்க வீட்டை விட்டே வலிக்கிடுவோம். அந்த மாதிரி உடனே சிவபெருமானிட்டையே கேட்டது திருப்பி கொடுத்தாச்சு. அப்படி சிவபெருமான் கேட்டதையே கொடுப்பார். அப்ப இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், அடியவர் கேட்டதுல என்ன கேட்டார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் அஞ்சை களத்த பணியண்ணா. சிவபெருமான் உடனே யானை அனுப்பிட்டார், வாடாப்பா வாண்டு அனுப்பினார். இந்த யானை எங்க போகுது, அவர் போன இடம் என்ன, வந்த இடம் சொல்லிட்டோம், போன இடம் என்ன என்று பார்ப்போம். இது முதலாவது பாடல். இன்றைக்கு அவருடைய குருபூஷனால் படிப்போம். படியுங்கள். திருச்சிற்றம்பலம். தானெனை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. தான் இணை முன் படைத்தான், இணை படைத்தான் என்று சொல்லுகிறார். இணை என்பது உயிரை படைக்க இயலுமோ? உயிரை படைக்க முடியாது. இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. சைவத்தை பொறுத்தவரையில பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. உயிர்களும் இறைவனைப் போல தோற்றம் இல்லாதவை, அழிவு இல்லாதவை, ஆதி அந்தம் இல்லாதவை. உயிர்களை இறைவன் படைத்தான் என்றால் பிறகு கேள்விக்கு விடை சொல்ல வேணும். ஏன் படைத்தார், படைத்துட்டு ஏன் இப்படி விட்டிருக்கிறேர், நாங்கள் இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணம், திருப்பி அவர்கிட்ட போய் சேரணும்ன்றது ஏன் போகணும், விட்டவர்கிட்ட ஏன் போக வேணும்,
போனால் திருப்பியும் இஞ்சால கைவிட்டு இங்கே அனுப்ப மாட்டார், கீழே விழ மாட்டார் என்று என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் சைவத்தில் கிடையாது. அப்ப இங்க படைத்தது என்பது எங்களுக்கு சிவபெருமான் படைப்பது உடலை, உடல் கருவிகரணங்களை, உடல் வாழ்றதுக்கு தேவையான இடத்தை, இடத்தில் உள்ள அனுபவ பொருட்களை. தனு என்றது இந்த உடல், கரணம் என்பது உடல்ல இருக்கிற கருவிகரணங்கள், மனம் புத்தி உட்பட. மற்றது புவனம் என்பது இது இருக்கிறதுக்குரிய உலகம். மற்றது போகம் என்பது உலகத்தில் இருக்கிறதுக்குரிய அனுபவ பொருட்கள். அதைத்தான் இங்க சொன்னார். எனக்கு உடலையும் இந்த கருவிகரணங்களையும் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற அனுபவங்களையும் படைத்தான், தானினை முன் படைத்தான். அது அறிந்து எனக்கு இப்ப தெரிஞ்சிட்டது, நீதான் என்னை படைத்தாய் என்று தெரிஞ்சிட்டது. பல பேருக்கு அது தெரியறே. அது அறிந்து அம்மா அப்பா தான் படைத்தார். அம்மையப்பர் இந்த புறவிக்கு, இறைவன் எப்புறவிக்கும் அம்மையப்பன் அவர்தான். அது அறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ, உன்னுடைய பொத்திருவடிகளுக்கு நான் பாடல்களை பாடுகின்றேன். அந்தோ அந்தோ என்றால் ஐயோ, நாயினேனை பொருட்படுத்து, நான் நாயினம் அழியவன். மாணிக்க வாசகரும் நாயை அடிக்கடி சொல்லுவார். இப்ப நாயினேனை பொருட்படுத்து, என்னையும் ஒரு பொருளாக பொருட்படுத்தி வான் என்னை வந்து எதிர்கொள்ள. அவருக்கு வானத்திலே ஒன்று வந்திருக்கு பாருங்க, அவருடைய ஆவணப்படத்தில். வான் என்னை வந்து, வானத்திலே வந்து என்னை எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. யானை வானத்திலே பறந்து வந்திருக்கு. அவரே ஆவணப்படுத்துறார், பிறகு இதுவும் எவிடன்ஸ் கேட்கப்படாது. மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான். இந்த உடலோட அவர் போக இயலாது, இந்த உடலோட அவர் போக இயலாது. இந்த உடலை எடுத்து அது என்ன நடந்ததுன்னு தெரியாது, உயிர் வேறு செய்தான். எடுத்து நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. அவருக்கு வேறொரு சரீரம் கொடுக்கிறார் இறைவன் இங்க. அது என்ன சரீரம்? அதுக்கும் சைவ சித்தாந்தம் தேவை. இந்த சரீரம் வந்து பிரகிருதி மாயை, இந்த உலகத்துக்குரிய மாயையினாலகார கூடும். இந்த உலகத்துக்கு மட்டுள்ள கருவி கரணங்கள் பொருட்களைத்தான் அறிந்து அனுபவிக்க முடியும். இதுக்கு அங்காலே இருக்கிற உலகங்களை இந்த கருவிகரணங்களாலேயோ எங்கட அறிவாலேயோ எங்கட விஞ்ஞானத்தாலேயோ எங்கட விஞ்ஞான கண்டுகளுக்களாலேயோ கணிக்கவோ அறியவோ முடியாது. சுந்தரருக்கு இறைவன் இன்னொரு உடல் கொடுக்கிறார். அது இப்ப மற்ற உலகங்களை கடந்து போக போகுது. என்ன உடல் கொடுத்தார் என்றால், அவருக்கு கொடுத்தது சுத்தமாயா உலகத்துக்குரிய பைந்தவ சரீரம். இந்த உலகம் பிரகிருதி மாயா உலகம், உலகங்கள்ல அடுத்த உலகம் அசுத்த மாயா உலகம். அது இந்த உலகத்தை ஊடுருவி வியாபித்து அதற்கு அப்பாலும் இருப்பது. ஆனா எங்களுக்கு தெரியாது. இதன் ஊடாகவே அது டிராவல் பண்ணிக்கொண்டு அதுல இருக்கிற ஆட்கள் பொருட்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு, எங்களுக்கு தெரியாது. மலைநாடுகள்ல முகில்கள் வீடுகளுக்குள்ளால போற மாதிரி அதுகள் நடக்குது. ஆனா அங்கே இருக்கிறவர்களுக்கு எங்களுக்கு தெரியும். அது இந்த உலகத்தை ஊடுருவி இதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாலையும் இருக்குது, அசுத்த மாயா உலகம். அங்கே இருக்கிற சரீரம் வேற. அதை சொல்றது கலாதி சரீரம் உண்டு. கலை முதலான 7 வித்தியா தத்துவங்களினாலான சரீரம். அதற்கு அப்பாலா இருப்பது மூன்றாவது சுத்தமாயா உலகம். அது இந்த அசுத்தமாயா உலகம் பிரதிகிரி மாயம் ரெண்டையும் ஊடுருவி ஊடறுத்து அதற்கு அப்பாலாயும் இருக்குது. அந்த உலகத்தினுடைய இருப்பும் இயக்கமும் இந்த 2 உலகத்துக்குமே தெரியாது, இதுக்கு உள்ளாகவும் அது இருந்தாலும். ஆனா அந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த 2 உலகங்கள்ல இருக்கிற இருப்புகளும் இயக்கமும் நன்றாக தெரியும். அங்கே இருக்கிறவர்களுக்கு சரீரம் பிந்து முதலான சுத்தமாயா தத்துவங்களான சரீரம் பைந்தவ சரீரம். அப்ப பைந்தவ சரீரத்தை கொடுக்கிறார். அது ஏன் பைந்தவ சரீரம் என்று பிறகு சொல்றேன். அதுதான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தவன். நொடித்தான் மலை என்பது கைலாசம், கைலாசம் என்று இப்ப சொல்றதுக்கு அதுக்கு பேர் நொடித்தான் மலை, திருநொடித்தான் மலை உத்தமனி தான் இந்த பாடல். அடுத்த பாடல் இது நடக்கிறது ஒரு ஆடிச்சுவாதி, ஞாபகம் வச்சிருங்க. இன்றைக்கு இத்தனை 1200 வருஷங்களுக்கு, கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முந்தி இது நடக்குது. இந்த ஆடிச்சுவாதி இதே நாள் அவர் இதை பாடுறார் திருவஞ்ச களத்துல இருந்து. இன்றைக்கு உலக காலத்துக்கு பிறகு நாங்கள் இதை பாடுறோம். பாடுங்க அடுத்த பாடல். சிவகுமாரே பாடுங்க, நல்லா இருக்கு, நாங்க கேட்போம். ஆனை உரித்த பகை அடியேனொடு முழக்கொலோ ஊனை உயிர் வெருட்டி
ஒள்ளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமரர் வலஞ்செய்தெனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆனை உரித்த வகை அடியேனோடு மீளக்குழு. யானையோட சிவபெருமானுக்கு ஒரு பகையா, ஒரு கவிச்சுவை. என்ன பகை? முற்காலத்திலே அந்த தாரகாவனத்து முனிவர்கள் ஏறிய யானையை உரித்து போர்வையாக கொண்டவர். தரித்ததோர் கோல கால அந்த பாட்டொன்று இருக்கல்ல, வைரவனாகி வேலம் உரித்துமை அஞ்ச கண்டு சூளம் வெடிபடு தமருகங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் உரித்து அஞ்சக் கண்டு சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. பைரவமூர்த்தி சிவபெருமான் உமாதேவியாரே நடுங்கும்படியாக இருந்தது யானை உரித்தவர் போர்த்தது. கஜசம்ஹார மூர்த்தி என்று மகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்று நல்ல அழகான மூர்த்தம். அந்த பகையை இதோட தீர்க்கிறது கண்டு என்னவோ தெரியாது, இப்ப என்னக்கு ஒரு யானை அனுப்பி இருக்கிறார். ஆனை உரித்த வகை அடியேனோடு மீளக்கொடும். மீள்வதற்காகவோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன். ஒளிவடிவானவன் ஒள்ளியான், அவனை நினைந்திருந்தேன். ஊனை உயிர் வெருட்டி, இந்த ஊனுடம்புதான் இப்ப எங்களை விரட்டி கொண்டிருக்குது. கண் எங்களை விரட்டி தண்ட வேலையெல்லாம் பார்க்குது, வாய் எங்களை விரட்டி தண்ட வேலையெல்லாம் பார்க்குது, கால் எங்களை விரட்டி தண்ட வேலையெல்லாம் பார்க்குது. இது மற்ற மாதிரி நாங்கள் அதை விரட்டி எங்கட வேலையை பார்க்கிறோம். அதான் ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை இருந்தேன் வானை மதித்து அமரர் வலஞ்செய்து என்னை ஏற வைக்க. யானையில் ஏற வைக்கிறதுக்கு, இவர் ஏறத்துக்கு முன்னர் தேவர்கள் இவரை வலம் வருகின்றார்கள். ஒரு பெரிய இதுதானே. அப்ப வானை மதித்து அமரர் வலஞ்செய்து என ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனி. அடுத்த பாடு. இதுலயும் அந்த நீங்க சொன்ன பாட்டுலயும் மனை வாழ்க்கை வருதையா? இந்த அடுத்ததுல வருது. திருச்சிட்டோம். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டனென்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. மந்திரம் ஒன்று அறியேன் என்று சொல்லுகிறார். சரியகிரிய யோகத்துல சொல்லுவார்கள். சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சரியை தொண்டு, அது தெரியுது, உளவார தொண்டு செய்தார். சம்பந்தர் என்ன செய்தார்னு தெரியாத கிரியைக்கு சம்பந்தர் என்று வைத்தார்கள். யோகத்துக்கு சுந்தரரை வைத்தார்கள். யோகத்துல ஒரே ஒரு பாட்டு இருக்கு சுந்தரட்டு, அதான் தேர்வன் வரையில. அவர் அப்படியே இதயத்துல இந்த சிவபெருமான சிவபூஷையில சிவயோகத்துல தியானிக்கிறது ஒரு பாடல்ல பாடி இருக்கிறார். நித்த சிவபூஷையில நாங்க இதயத்தானத்துல சிவலிங்கத்துல சிவபெருமான தாவிக்கிறோம், அதை அவர் பாடி இருக்கிறார். இத்தனை விரல் கடையில இன்னும் இதுல இப்படி பாவிக்கிறன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. சட்டண்டு வரையில ஞாபகம் வந்தா சொல்லு. அப்ப அப்படி பாடி இருக்கிறார். இங்க கட்டுரையில இருக்கு, சிவபூஷை பற்றிய கட்டுரையில அதை போட்டிருக்கிறேன். அப்ப அவர் யோகத்துல சிறந்தவர். மாணிக்க வாசகர் ஞானத்துக்கு என்று சொல்றது இதெல்லாம் சரியகிரிய யோகத்தால பரமுத்தி கிடையாது. அவர்கள் நியாயமார்கள் செய்தது என்று கேட்டால் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகன், ஞானத்தில் ஞாபகம் என்றால் சொல்லுவார்கள். ஞானத்தால் வீடென்றே நான்மடர்கள் சாற்றிடவும் அல்லவென்னு ஊனத்தார் என்கிறவர் என்பார் அருணந்தி சிவாஜியர். ஞானத்தால தான் வீடு. சரியகிரிய யோகத்தால பரமுத்தி வராது, பதமுத்தி அந்த மற்ற இடைப்பட்ட இதுகள் வரும். நான் ஞான நிலையில நிற்கிற பொழுது அதில் சரியகிரிய யோக ஞானம் உண்டு.
இவர் ஞானத்தில் யோகத்தில் நின்றவர், அவரே சொல்றார் மந்திரம் ஒன்றறிய. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? மந்திரம் ஒன்றறியேன் என்றா எனக்கு அவ்வளவா தெரியாதுன்றார். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேஷையும். அவர் அப்படித்தானே நல்ல அலங்கார பிரியர் சுந்தரர். எல்லாம் கேட்பார், சந்தனம், கஸ்தூரி, பட்டு, என்ன முத்தோடு மணி வைரம் பணித்தரள வேண்டும், அதெல்லாம் கேட்பார். பொண்களுக்குள்ள முத்தோடு மணி வைரம் அண்டு அதெல்லாம் கேட்பார் அவர். கடல் நாகைக்கார் ஓணம் மூவி இருந்தீர் என்று அதில் அவர் கேட்கிற ஐட்டம்ஸே அப்படி வேற வந்த மாதிரி. அப்படி அலங்கார பிரியர். மெனை வாழ்க்கை மகிழ்ந்து, ஒரு மெனையில 2 மெனை. பறவையார் சுந்தரர் நீள நினைந்தடியேன் என்ற பாடலே அப்படி வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே என்றுதான் படிப்பார். அப்படி அப்படி மனவாழ்க்கையை மகிழ்ந்து இருந்தவர். ஒரு மனையில 2 மனை. சுந்தர வேடங்கள், அழகிய வேடங்களால் துரிசே செய்யும், இடையில பொய் வேலையும் செய்கிறது. பொச்சத்தையும் பண்ணித்தான் சங்கிலியார கல்யாணம் செய்தவர். ஒரு அங்கே இருந்து அவர் சத்தியத்தை முறித்தான் அதை அங்கே விஞ்சால வந்தவர். திருப்பி திருவட்டியூருக்கு போனதா சரித்திரமே இல்லை. திருப்பி திருவட்டியூருக்கு போனதா சரித்திரம் இல்லை இருந்து. அப்ப திரிசேஷையன் தொண்டன், எல்லாம் செய்தாலும் தொண்டன் என்று சொல்றாரு. அப்படித்தான் நாங்கள் செய்யறதெல்லாம் கள்ள வேலை, அனுபவிக்கிறதெல்லாம் உலக வாழ்க்கை. என்றாலும் கொஞ்சம் உறவனையும் அப்படி தொண்டு மாதிரி ஏதோ செய்கிறோம். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை புரளாமே என்று மாணிக்கவா சொல்லுவார். அப்படித்தான் அவர் சொல்ற துரிசேஷையன் தொண்டன் இணை அந்தர மால் விசும்பில் அழகான அருள். விசும்பன்றது வானம், வானத்துலதான் ஞானம் வருது. அந்தர வால் அந்தரம் என்றால் மேல, 2 கீழையும் இல்ல மேல அந்தரத்துல நிக்குது. அழக ஆணை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை. புரிந்ததும் தரமோ, தரமோண்டா அவருடைய தகுதி என்ன ஐயா? இந்த தகுதி என்ன? நான் என்னக்கு அவர் எங்க? நான் மந்திரம் ஒன்று அறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேஷையின் தொண்டன். அப்ப எனக்கு என்ன தரத்துக்கு என்ன திறம் இருக்குது எனக்கு? அவர் அதெல்லாம் அழகான அருள் புரிந்து நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே என்று படிக்கிறார். அடுத்த பாடல். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ தயவு செய்து தொண்டனேன் பரமல்லதொரு வேளம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இன்றைக்கு ஆடி சுவாதி, ஆகவே இன்றைக்கு நல்ல குரலோட சிவகுமார்கிட்ட கேட்போம். மற்றது இனி விருப்பம் உள்ளவர்கள் வீட்டில் இன்னொருக்கா படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வாழ்வை உகந்த நெஞ்சே, பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையை உகந்து விரும்பின நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை. மடவார் என்றது பெண்கள். 2 பெண்கள்ல அவர் காதல் செய்தாரல்லோ, அதைத்தான் சொல்லுது. வல்வினைப்பட்டு, அது ஒரு கொடிய வினையாங்க. நல்ல வல்வினைப்பட்டு ஆழ முகந்த என்பது நல்லா ஆழ்ந்து அனுபவிச்சிருக்கிறார். அதான் சொல்ற ஆழ முகந்து. முகந்து என்றால் ஒரு பாத்திரத்துல குளத்துல தண்ணி உள்ள ஆழ அந்த முகந்து அல்றன்னு சொல்றதானே, இப்படி புகுத்தி நல்ல ஆழப்போ தண்ணி எடுக்கிற மாதிரி ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி இறைவன் தான் மாற்றோன். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த எண்ணெய் என்று சொல்லி அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து, தேவர்கள் எல்லாம் என்னை வந்து சுட்டு நிற்கும்படியாக அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்ல, நான் ஒரு பெரிய பரமண்டா சுப்ரீம், நான் அதெல்லாம் அப்படி பெரிய ஆள் இல்லை, எனக்கு ஒரு வேளம் அருள் புரிந்தான். வேளம் என்றது யானை, நொடித்தான் மலையுத்தவனே. இது அவருடைய சுயசரித மாதிரி திருப்பி ஒரு ரிவிஷன் போடுறார் அதில். அடுத்த பாடம். மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார்
பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ரெண்டு விடயங்கள் சொல்றார். எல்லாரும் சொல்றோம் கடவுளை கும்பிடுறாக்கள் அங்க போறது இங்க போறது. ஆறாவது கமல்ல ஒரு பழமொழி இருக்கு, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். விண்டல் என்றால் சொல்லுதல், வெளிப்படுத்தல். விண்டவர் கண்டிலர் வெளிப்படுத்தி அங்க அப்படி இருக்குதான், பரலோகமாம் சிவபெருமானாம் அவனுடைய அடிக்க கிழவு அப்படி இருக்கலாமாம், புறவி இல்லையாம் என்றெல்லாம் எங்களை போல உங்களை போல லட்ச பண்றார்கள் கனவேர் இருக்கணும். யாராவது கண்டவையோ? இல்ல இல்லை. கண்டவர் விண்டிலர். அங்க போய் சிவபெருமான் அடிக்கு கீழே இருக்கிறார்கள், இறைவனடி அடைந்தாக்கள் யாராவது திரும்பி வந்து சொன்னவையோ இங்க இப்படி இருக்கண்டு? இல்ல. விதிவிலக்கு உண்டு. இங்க சுந்தரர் பெருமான் இப்படி கண்டு அப்படியே எங்களுக்கும் சொல்லுறார். என்னத்தை கண்டார்? மண்ணுலகில் பிறந்து, ஏன்னா இந்த பூமி முக்கியமான விஷயம். உலகமெல்லாம் அண்ட தொகுதிகள் கோடி கோடியா இருக்குது, இன்றைக்கும் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கேதான் கோயில் இருக்குது. இங்கேதான் கோயில் இருக்குது. கோயிலை வழிபடணும்டா இந்திரனும் இங்கேதான் வர வேணும், சந்திரனும் இங்கேதான் வர வேணும், திருமாலும் இங்கேதான் வர வேணும், பிரம்மனும் இங்கேதான் வர வேணும், லட்சுமியும் இங்கேதான் வர வேணும், சரஸ்வதியும் இங்கேதான் வர வேணும், அம்பாள் கூட இங்கேதான் வர வேணும். அதுதான் புவனியில் போய் புறவாமையினால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் பிரமன் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்லுவார்கள். அவர்களே இங்கே வரவணும் கொண்டு இருக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், இங்கேதான் வருகிறார். கோயில்கள்ல நடசாத்திரது ஒன்று இருக்குது. பகல்ல மத்தியானத்துக்கு பிறகு மற்றது இரவில் நடசாத்துறது மானுட பூசைக்கு அல்ல, தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் தெய்வங்களுடைய பூசைக்கு. இது கொங்குலிய கல்யாணனார் கோயில், அந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த லிங்கம் சாய்ந்தது என்று இருக்குது, ஒரு பெண் பூசை செய்து. ஜக்ஷப்பன் பூட்டிய கோயிலுக்குள்ளே பூஜை செய்தது எப்படி என்றால் இப்படித்தான். அப்ப இந்த மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார். வழியடியார் என்றால் ரெண்டு வழி. நான் நினைச்சபடி வாழ்த்துறது ஒன்று இருக்கு. சில பேர் தான் நினைச்சபடிதான் சாமி கும்பிடுறது. பல பேர் எங்களுடைய தாய் வழி வழிபாடு, கிராமிய வழிபாடுகள் இருக்குது, நாங்க வழிபடுறது இருக்கு. கன பேர் தாங்க நினைச்சபடி வழிபடுறது இருக்குது. இறைவன் நினைச்சபடி வழிபடுறது ஒன்று இருக்குது. இறைவன் எங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். நாங்க சங்கல்பம் ஆகம பூசையில சங்கல்பம் பண்ணும்போது இப்படிதான், மமோ பார்த்த சமஸ்த துர்தக்ஷேஸ்வர ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீட்சத்தம் என்று சொல்லுவோம். பரமேஸ்வர பிரீட்சத்தம் என்றால் பரமேஸ்வரனுக்கு பிரீதியாக. நாங்க பூஜை செய்கிறதாலே அவருக்கு சந்தோஷம் வருதுண்டா இது என்ன சாமி? இப்ப என்ன புகழ்ச்சியா சொன்னா எனக்கு சந்தோஷம் பண்ற மாதிரி சாமியும் அப்படி ஒண்டா இல்லை. பரமேஸ்வர பிரீட்சத்தம் என்றா அவர் விரும்பிய வழிப்படி. அது ஆகம பூசை. இல்ல நான் ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், வரியாடுகிறேன், காவடி ஆடுகிறேன், தீ மிதிக்கிறேன், ஆணி குத்துறேன், அழகு குத்துறேன் என்றா அது நீங்கள் செய்கிற வழிபாட்டு முறை. அதுக்கும் இடம் உண்டு. ஆனா அது அவர் அப்படி சொல்லவில்லை, அவர் விரும்பவில்லை. ஆகம வழி பூசை, தந்தை வழி பூசை சொல்றது. மற்றது தாய் வழி கிராமிய வழிபாடு. ரெண்டுமே உண்டு. ரெண்டுக்கும் கிளாஷ் வரும். கண்ணப்பனான வரலாற்றுல வரும் இல்லையா? திருநீல் நக்கனாருடைய வரலாறுலே மனைவியாருடைய இதுலையும் வரும். ரெண்டும் பிறகு ரெண்டையும் சமரசப்படுத்தி வைக்கிறதும் சிவன் தான். இதுல மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார். வழியடியார் என்ற உம்முடைய வழியிலே நின்று வாழ்த்துகின்ற அடியவர்கள் பொன்னுலகம் பெறுதல். பொன்னுலகம் என்றது இங்க பரலோக பிராப்தி, பரமுத்தி. அதைத்தான் பொன்னுலகம் என்றார். தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன். அட கண்டுட்டேன் ஐயா. உண்மை கும்பிடுறாக்கள், பாடுறாக்கள், இங்க சிவகுமார் மாதிரி, அம்போதரன் மாதிரி, நாயஸ்வரி அம்மா மாதிரி, சந்திரா மாதிரி இருந்து இந்த சச்சங்கத்துல இருந்து வேலை கட்டு மினக்கட்டு இருந்து இப்படி 4 வாரத்தை சொல்லுறவர்கள் அங்க பொன்னுலகம் பொறுதல் நான் கண்டேன் ஐயா. கண்டு ஒளிந்தேன். கண்டு ஒளிந்தேன் என்றா கண்டு சந்தேகம் போட்டு, சந்தேகம் இல்லை, கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான். வெளியில போறாக்களுக்கு உடம்பு தெரியுது, அவங்களுக்கு முத்தியில போறாக்களை பார்க்க தெரியுது, அவர் முத்திக்கு போறாருன்னு உடம்பு தெரியுதா?
அவர்கள் போற உடல் தெரியாது. ஆனா சுந்தரருக்கு தெரிந்தது. எங்க இருக்கு வரலாறு? பெரிய புராணத்துல இருக்கு தொடக்கத்துல. உபமன்ய முனிவர். யார் இந்த உபமன்ய முனிவர்? வியாக்கிரபாரருடைய மகன். வியாக்கிரவாதமா சிதம்பரத்துல இருந்து தரிசனம் கண்டவர்கள், சிவபெருமானுடைய நடனம் கண்டவர்கள் தைப்பூசத்துல வியாக்கிரவாரரும் பதஞ்சலியும். இந்த வியாக்கிரவாரருடைய மகன் வியாக்கிரவா திருமணம் செய்தது வசிஷ்டருடைய சகோதரியை. அவர்களுக்கு பிறந்த பிள்ளை உபமன்ய முனிவர். இவர்தான் பால் கேட்டால சிவபெருமான் சிதம்பரத்துல பாற்கடலையே ஒரு தீர்த்தமாக கொண்டு வந்து வச்சார். அந்த தீர்த்த குளம் இன்னும் இருக்குதுங்க. பாலுக்கு பாற்கடல் இந்த பிரான். பல பேர் இதை தவறா யோசிக்கிறது. சம்பந்தர் அதல்ல, இது உபமன்ய முனிவருக்கு. அந்த உபமன்ய முனிவர் கிருஷ்ணபிரானுக்கு சிவதீட்சை கொடுத்தவர். யாதவன், யாதவன் என்றது கிருஷ்ணர். துவரைக்கு இறையாகிய மாதவன், துவாரகைக்கு இறைவனாக, இறை என்றது இங்கே அரசனாக இருக்கிற மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அவற்றை முடிகிற தன்னுடைய அடியை வச்சு திருவடி தீட்சை கொடுத்து சிவதீட்சை கொடுத்து சிவ சகஸ்டநாமம் அவருக்கு சொல்லி கொடுத்து, அந்த சிவ சகஸ்டநாமத்தை தான் கிருஷ்ணர் ஈஸ்வர் அம்புப்படுக்கையில் இருந்த பொழுது சொல்லுகிறார். சிவபெருமானுடைய பெருமையை சொல்லும் என்று தர்மர் கேட்க, பீஷ்மர் நான் எப்படி சிவபெருமான பெருமையை சொல்றது, இங்க கிருஷ்ணர் இருக்கிறார், அவரை கேளுங்கொண்டு கிருஷ்ணர் சொல்றார். அந்த சிவ சகஸ்டநாமம் இருக்கு. அந்த உபமன்ய முனிவர் கைலாய மலை சாரல்ல தன்னுடைய பாக்களோட இருந்து இதே மாதிரி நான் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சச்சங்க மாதிரி கூடி கதைச்சு கொண்டிருக்கிறார். வானத்தில எழும்பி ஒளியா கொண்டு போகுது. எழும்பி நின்று கும்பிடுறார். மற்றவர்கள் என்ன என்று கேட்கிறார்கள். என்ன என்றுதான் கேட்கிறார்கள். சுந்தரர் போகின்றார் சொல்றார். அப்ப சில பேருக்கு காட்டுறார், எல்லாருக்கும் இல்லை. சில பேருக்கு காட்டுறார். வேறு ஒரு தடவை பார்த்ததா வரலாறு இல்லைத்தானே. உபமன்ய முனிவர் பார்த்ததான் இருக்கு. இது எங்க நடக்குது? திருவிளங்கத்தார் என்று இருந்தவர். அவர் தான் மேனிப்பா இந்து கல்லூரியை தொடக்க வைத்தவர். யோகர் சுவாமி. அவர் சிவஞான சித்தியாருக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். திருப்புகளுக்கு இருக்கிறார். சிவப்பிரகாசத்துக்கு எழுதியிருக்கிறார். கொழும்பில இருந்திருக்கிறார். முனிசிபல் மெம்பராக இருந்திருக்கிறார். என்னுடைய பாட்டனர் அவரிடம் பாடம் கேட்டு அவருடைய புத்தகங்கள் எழுதும் பொழுது அவர் முதற்கு உதவியாக இருந்து வேலை செய்தவர் திருவிளங்கத்தார். இந்த திருவிளங்கத்தார் யோகர் சுவாமிகளோட மிக அணுக்கமாக இருந்தவர். அவர் பற்றி இந்த புத்தகங்களை குறி எழுதுற பொழுது சந்தேகம் கேட்க யோகர் சுவாமிகளோட தான் பெறுவாராம். சுவாமி விபுலானந்தர், திருவிளங்கத்தார் எல்லாரும் யோகர் சுவாமிகளை அணுகிறவர்கள். அப்ப சில வேளைகள்ல சந்தேகங்கள் கேட்க வரும்பொழுது இப்படி இருப்பாராம். அவரோட இருந்துட்டு போக சந்தேகம் தண்டவார்ல போயிடுமாம், வார்த்தை ஆடாமல் என்று சொல்லுவார். அந்த திருவிளங்கத்தார் கொழும்பிலே சிவபதம் அடைந்தார். அந்த நாள்ல இந்த மாதிரி இன்டர்நெட் என்ன இந்த கம்யூனிகேஷன் அதெல்லாம் கிடையாது. இமெயில் எல்லாம் அதை காலம் அடைஞ்சாருன்னா வெரி ஃபாஸ்ட். இது தந்தி தான். என்ன யாராவது தந்தி அடிக்கணும். அந்த தந்தி போய் தெரியாது. டெலிகிராம் அடிக்கணும். போய் அடிச்சா திருவிளங்கம் ஹேஸ் எக்ஸ்பயர்ட் ரெண்டு ஏதாவது அனுப்புவார்கள். அப்படித்தான் பெற வேணும். அப்படி ஒரு தந்தியும் பெறவில்லை. சிவசுவாமிகள் கொழும்பு துறையில இப்போ இருக்கிறவர் ஆசிரமத்துல குடியில்தான் இருந்தார். அவர் வெளியில வானத்தை பார்த்து சொன்னாரா, ஓடியந்து திருவிளங்கம் சோதியுட்கலந்தான், திருவிளங்கம் சோதியுட்கலந்தான் என்று சத்தம் போட்டார். அது அவருக்கு எப்படி தெரிஞ்சது சோதியை கலந்தான்? ஏன் வெளியில சொல்ல வேணும் வானத்தை பார்த்து? சில பேருக்கு காட்டு விப்பார். அதான் இங்க என்னுடல் காட்டு வித்தார். இதே மாதிரி சிவப்பிரகாசம் பிள்ளை என்பவர் ரமண மகரிஷியினுடைய வணக்க தொண்டராக இருந்தவர். நூல்கள் எல்லாம் வெளியிருக்கிறார். அவர் இறையடி சேர்ந்த பொழுது ரமணர் சிவப்பிரகாசமானார் என்று சொன்னார். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தெளிவா இல்லை, எந்த நேரத்தில் எப்படி சொன்னார் என்று சொன்னார். இப்படி சில பேருக்கு அவர் காட்டுவிப்பார். அதுதான் வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தார். ஒளியாக தெரிஞ்சிருக்கு. ஒடித்தான் மலை உத்தமனி. அப்ப எங்களுக்கு பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணத்துல ஒரு ஆவணம் இருக்குது. உபமன்ய முனிவர் இதை பார்த்தது. எங்களுடைய காலத்துல ஜோர் சுவாமியினுடைய வரலாற்று பதிவில் ஒன்று இருக்குது. ரமணர் சுவாமியினுடைய வரலாற்று பதிவில் குறிக்கப்படுகிறது. சில பேருக்கு காட்டுவார். ரமணர் பரிபூரணம் அடைந்த ஆனால் ஒரு நட்சத்திரம் உண்டு வானத்திலே போனதாக சென்னை முதலான தூர இடங்கள்ல இருந்தும் பல பேர் பார்த்ததாக பதிவு இருக்குது. இது வானியல் பதிவு கிடையாது. பல பேர் பார்த்ததாக. அப்ப சில பேருக்கு அந்த காட்சி உண்டு. அதான் என்னுடல் காட்டு வித்தான். சும்மா எல்லாருக்கும் தெரியாது. அவர் காட்டினா தான் தெரியும். சரி, அடுத்தது 6வது.
அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியாம் வஞ்சனை என் மனமே வைகிவானன் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சின யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்றி, அது என்ன அஞ்சினை ஒன்றி? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வ. திருக்குறள்ல வரும் பொறிவாயில் ஐந்தவித்தான். இந்த ஐம்புலன்களையும் கொஞ்சம் இழுத்து பிடிக்க வேண்டும். ஒரு அடியை அடக்கவனும் இழுத்து பிடிக்க வேண்டும். அஞ்சினை ஒன்றி நின்று அலர், அலரண்டா பூ, அலன்றலர்ந்த தாமரை மலர் அலர் கொண்டு அடி சேர் அறியா வஞ்சனை. உன்னுடைய திருவடிகளை இந்த 5 புலன்களையும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சு ஒரு 4 பூ கொடுத்து உன்னுடைய திருவடிகளை வணங்க அறியாத வஞ்சனை என் மனமே. அந்த வஞ்சனாயிருக்கிற என்னுடைய மனத்தை வைகி நீ வந்து அடைஞ்சிருக்கிற. என்னுடைய தகுதியின்மையை சொல்றேன். அஞ்சினை ஒன்றை நின்று அலர் கொண்டு அடிசேர் வரியா வஞ்சனை என் மனமே வைகி. வைகி என்றா வந்து அடைந்து வான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித். வான நன்னாடர் முன்னே, வானுலகத்தவருக்கு முன்னாக துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பெறமல்ல, நான் ஒரு தகுதியானவன் அல்ல, ஒரு வெஞ்சின ஆணை தந்தான். அந்த யானையும் வேற ரோயரிங் யானை, சாதாரணமான சாந்தமான யானை இல்லை. ஒரு முழங்கி புளிரிக்கொண்டு சத்தம் போட்டு போற யானையை இருக்கவனதான் வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று படிக்கிறேன். அடுத்தது நிலை கெடவுண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடை யானை ஏறி வழியே வருவேனெதிரே அலை கடலால் அரையன் அலர் கொண்டு முன் வந்திரஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே. இது என்ன நடக்குது? இது டிரான்சிட் பாயிண்ட். இப்ப போறார், அடுத்த டிரான்சிட். இவ்வளவு நேரமும் போனது இந்த உலகத்தை கடந்து அசுத்தமா உலகம் கடக்கிறார். இப்ப சுத்தமாய உலகத்துல என்ட்ரி பாருங்க. சுத்தமாயா உலகத்துல என்ட்ரி என்ன பாயிண்ட் வருது? சைவ சித்தாந்தத்துல எல்லாம் விட்டு அப்படியே வச்சிருக்கு. சுத்தமாய உலகத்துல என்ட்ரி, டிரான்சிட். அங்க டிரான்சிட், அந்த டிரான்சிட்னா அதை கடந்து போக வேணும், அங்கதான் என்ட்ரி. அப்ப என்ன வருது? நிலை கிட, சும்மா எல்லாம் அதிர்ந்து ஆடுது. ஏன்னா டிரான்சிட், இங்க இருந்து அங்க போகணும். அது வேற உலகம், இது வேற உலகம். இப்போ பிளேன் போய்க்க ஒரு டேர்புலன்ஸ் வரும் பாருங்க. ஃபிளைட்ல போய்க்கல சில போல சொல்லிவிட டேர்புலன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடும். கேட்டிருக்கிறீங்களோ? எல்லாம் பெல்ட்டை போடுங்க, போட்டு இருந்தா எல்லாம் ஒரு ஆட்டம் அதிர்வு எல்லாம் இருக்கும். நீங்க இப்ப எலும்பி தெரியப்படாது, பாத்ரூம் போகப்படாது எல்லாம் சொல்லுவாரு. பெல்ட்டை போட்டுருங்க. அந்த டேர்புலன்ஸ், அந்த டிரான்சிட்டுக்குள்ளால போறார். ஏனென்றா எல்லை கடக்குது. அண்ட கோலம் என்று சொல்லுவார்கள். இந்த பூவுலகத்துக்கு இருக்கு அண்ட கோலம். அந்த எல்லை கடக்குது. எல்லை கடக்கைக்குள்ள அங்கத்த பிசிக்கல் லோ, பயாலஜிக்கல் லோ எல்லாம் வேற, இங்கத்த வேற. இப்ப இங்க இருந்து அங்க போற, அப்ப அங்க ஒரு டேர்புலன்ஸ் இருக்கும். இல்லாட்டி இங்க இருக்கிறார்கள் எல்லாம் அங்கே ஓடி போடுவிடும் இலகுவே. அப்படி கடக்க இயலாது. இங்க கடந்து போறார். நிலை கெட விண் அதிர நிலமெங்கும் அதிர்ந்து அசைய. பாருங்க, டிரான்சிஷன் ஃப்ரம் த அசுத்தமயா வேர்ல்ட் டு சுத்தமயா வேர்ல்ட். பவுண்டரி, அண்ட கோலம் அந்த கடந்தங்கால போறார். நிலை கெட விண் அதிர நிலமெங்கும் அதிர்ந்த அசைய மலையிடை யானை ஏறி வழியே வருவேன். பெரிய இடையில் ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஒன்று இருக்குது. மலையிடை யானை ஏறி ஒரு பெரிய பேரிகேட் ஒன்று இருக்கு, பேரியர். அதை கடந்து அந்த யானை வருது. சும்மா இங்கத்த யானை அங்க போயிடாது. அங்க சுத்தமாயில இருந்து வந்த யானை தான் வருது. வேறு அங்க வேற எதிரே ஆர் அங்க வாரண்டா அலைகடல் ஆள் அரையன். யாரு இது? அலைகடல் ஆள் அரையன். வருணன்.
வருண வருண பகவான். வருண மதுரையா வருண ராயர் என்று சொல்லுவார்கள். தெலுங்கிலேயோ அந்த எல்லாம் ராயர் என்றெல்லாம் இருக்கு. ராயர் ராயர் என்றா ராஜா, அரையர் என்றதும் ராஜா. அலைகடல் அரையன் என்றா கடலுக்கு ராஜா வருணதேவன். அலர் கொண்டு பூக்கொண்டு இப்படி பூச்செண்டு வந்து கொடுக்கிறார், வாஸ் வரவேற்கிற பாருங்க. இப்ப மாதிரி தான் வரவேற்று அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச. பாத்தீங்களோ, அடுத்த உலகத்துக்கு போறார். இந்த டிரான்சிட் டேர்புலன்ஸ் கடந்து அங்க போனோடனே அந்த வருணன் இப்ப உங்களுக்கு விளங்க வேணும் இந்த வருணன் எங்க இருக்கிறான்ட்டு. இந்த பிரகிருதி மாயையில் இருக்கிற அட்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறார். இந்திரன் கிழக்குக்கு, அக்னி தென்கிழக்குக்கு, யமன் தெற்குக்கு, நிருதி தென்மேற்குக்கு, வருணன் மேற்குக்கு. சுத்தமாயா. இதெல்லாம் வாயு வாயு வந்து வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு குபேரன் வடக்கு, வடகிழக்குக்கு ஈசானன் 8 திசைக்கு 8 திசைவர்கள் இங்க இருக்கணும். அது வேற. இதே மாதிரி சுத்தமாய உலகத்துல அஷ்டதிக்பாலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அபரமுத்தர்கள். சுத்தமாயா உலகத்துல யார் யார் இருக்கிறான்னு சொன்னால் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இருக்கிறார்கள். சிவனே பிரம்மனாகவும், சிவனே விஷ்ணுவாகவும், சிவனே ருத்ரனாகவும் இருக்கிற உலகங்கள் அங்கே இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட். படைத்தல் காத்து அழைத்தலுக்கு ஹெட் ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு. அதை விட அங்க அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறார்கள். அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறார்கள். சப்த கோடி மகா மந்திரேஸ்வரர்கள் இருக்கிறார்கள். சப்த கோடி 7 கோடி மகாமந்திரேஸ்வரர்கள். மகாமந்திரம் சப்த கோடி என்றதுக்கு கோடி மந்திரத்துக்கு நமஹா சுவஹா ஸ்வதா ஸ்வஸ்தா பஷட் பௌஷட் கும்பட் அதுகளை அவ்வளவு அந்த 7ஐயும் சொல்றதை விட அதுக்கு பாடாக அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அதிதெய்வங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. அஷ்டதிக் பாலகர்கள், சப்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள், நந்தி முதலான கணநாதர்கள், நந்தி முதலான கணநாதர்கள். இதெல்லாம் சைவ சித்தாந்த ஆகமங்கள்ல புட்டு புட்டு வச்சிருக்கு. அந்த விவரங்கள் எல்லாம் பேர் வேறி, உலகம் வேறி, எல்லாம் உருவம் வேறி, எல்லாம் படிவா சொல்லி இருக்கு. சுருக்கமாக எல்லாரும் அங்க இருக்கிறது சுத்த வித்தை தத்துவம். சுத்த வித்தை தத்துவம். சுத்தமாய உலகத்துல 5 தத்துவத்துல சுத்த வித்தை, மாகேஸ்வரம், சாதாசிவம், பிந்து, நாதம் 5 தத்துவம் இருக்குன்னு சைவ சித்தாந்தம் படிச்சாக்களுக்கு தெரியும். இது சுத்த வித்தா தத்துவத்துல என்டர் பண்றார். என்டர் பண்ணேக்குள்ள அந்த டிரான்சிஷன் டேர்புலன்ஸ் இந்த நிலைகிட, விண்ணதிர, நிலமெங்கும் அதிர்ந்த அசைய, மலையிடை அந்த பரியர், யானை ஏறி வழியேன் இப்ப புது இடத்துக்கு போனோன்னு ஒரு மலர்ச்செண்டு கொடுத்து நிறகுடம் கொடுத்து வரவேற்கிற மாதிரி அங்கே இருக்கிற அஷ்டதிக்பாலர்கள் ஒருவரான இந்த வருணன் வந்து இவரை வரவேற்கிறான். மலர் கொடுத்து ஆலி கடல் அரையன் அலைகடல் ஆளரையன் அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச உலை அணையாத வண்ணம். என்ன உலை அணையாத வண்ணம்? ஐயா, பொதுவா இந்த உடம்போட அங்க போக இயலாது. முதலே ஒரு உடம்பு கொடுத்துட்டார் அங்க. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே முதலாவது பாடல். இப்ப கொடுத்த உடம்பு அசுத்தமாய உடம்பா இருந்தா சுத்தமாய உடம்புக்கு போக இயலாது. அவர் கொடுத்தது பைந்தவ சரீரம், சுத்தமாய உடம்பு. அப்ப உடம்பு அங்க அழியல, உலை அணையாத வண்ணம். அது ஒளி உடல் தானே, அது அணையாத வண்ணம் இங்க இருந்து அப்படியே அங்க டிரான்சிட் பண்ணி போகுது. அதே பொடியோட உலை அணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனை. இந்த உடம்பு அழியாம அங்கால அப்படியே போகுது. இந்த உடம்புன்றது ஊன் உடம்பு இல்லை. அவருக்கு இங்க வேறு செய்யக்கி அவருக்கு கொடுத்த உடம்பு அசுத்தமாய உடம்பாகிய கலாதி சரீரம் அல்ல, சுத்தமாயா உலகத்துக்குரிய பைந்தவ சரீரம் கொடுத்திருக்கிறார். இந்த பைந்தவ சரீரத்தோட போறபடினாலே அந்த உடல் அங்க டிரான்சிட்ல இன்னொரு உடல் எடுக்க வேண்டியோ அழிய வேண்டியோ இருக்கவில்லை. அழியாத வண்ணன் நொடித்தான் மலை உத்தமனை. என்ன அழகா அந்த டிரான்சிட் இருக்குன்னு பாருங்க. இனி அடுத்தது ஆடிச்சுவாதி நல்ல நாள் தான் போல இருக்கு. அடுத்தது அங்க போனோம். ஒலியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலிவாணன் வந்து வழி தந்தெனக்கேறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அங்க போனோன்னு இப்ப முதலாவது
அஷ்டதிக்பாலகர்கள்ல ஒருவரான வருணன் வந்துட்டார். அடுத்தது யார் தரப்ப அங்க போனா எல்லாம் வேத ஒலி, அரவொலி, அரஹர என்கிற சிவபெருமான தோத்திர ஒலி, ஆகமங்கள், ஆகமங்களுடைய சப்தம், அறிவாரறி தோத்திரங்கள், தோத்திரப் பாடல்கள். தோத்திரப் பாடல்கள்னா நானும் நீங்களும் எழுதி வச்ச பஜனை பாடல்கள், நாமாவளிகள் அல்ல. அறிவாரறி தோத்திரங்கள். ஞானிகள், இறைவனை அறிந்து அனுபவித்த ஞானிகள், who have envisioned and experienced the God, their words. அப்ப இந்த திருமுறைகள் வருமே தவிர பஜனை பாட்டு வராது. அங்கேயும் இருக்குது. அறிவார் அறி தோத்திரங்கள், விரவிய வேத ஒலி. இப்பெல்லாம் தமிழ் வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம், இங்க பெரிய சண்டை. என்னவன் சண்டை பிடிங்கோ அங்க போனா அதெல்லாம் இருக்கா. அங்க போய் சண்டை பிடிக்க போறீங்களா, கொடி பிடிக்க போறீங்களா? விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப. அடுத்தது வாரார் வடமலி வாணன், வரங்கள் நிறைந்த வாணன். யார் வாணன் என்றால், நான் சொன்னேன் அங்கே கணநாதர்கள் இருக்கிறார்கள், நந்தி முதலான கணநாதர்கள் இருக்கிறார்கள். அந்த கணநாதர்கள், இந்த கணங்களின் தலைவர்களில் ஒருவன் வாணன். வரமலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு வழிகாட்டி ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான். யானை மாத்தினான். குதிரை மாத்துறது இருக்குது அந்த நாளையில. அரசர்கள் எல்லாம் பயக்கல, ஒரு குதிரை நெடுக ஓடாது, கால் குழம்பு தேஞ்சு போகுண்டு, குதிரை களைச்சு போகும். அந்த நாளில் இடையில ரிலே ஸ்டேஷன் இருக்கு, அங்க கொண்டு இந்த குதிரையை கட்டி போட்டு அங்கே இன்னொரு குதிரை எடுத்துக்கொண்டு அடுத்த இதுக்கு போய். சோழர் காலத்துல எல்லாம் அப்படி இருந்தது. பொன்னியின் செல்வன் பார்த்தா தெரியும். பிறகு திருப்பி வரைக்க அந்த குதிரையை இங்க விட்டுட்டு உங்களுடைய அடுத்த குதிரையை எடுத்துக்கொண்டு இங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு போறது. அது மாதிரி இங்க யானை மாறுது. அப்ப என்ன செய்ய, வாணன் வந்து வழி தந்து, வழி தந்து இன்னும் முடியல, டெஸ்டினேஷன் சுத்தமாய உலகம் இல்லை அவருக்கு. அதான் வானங்க வருது. வழி தந்தை ஏறுவது ஒரு சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை யுத்தமன். இப்ப கணநாதர்களில் ஒருவராகிய வாணன் அவருக்கு வந்து ஒரு யானை மாத்தி கொடுக்கிறான், காரை மாத்தி கொண்டு போற மாதிரி. இந்த யானைக்கு 1000 கொம்புகள். பிளைட் மாறி வையுங்கவன் அங்க ஒரு பிளைட்ல ஏறுறீங்க, அவ்வளவுதான். எல்லாம் உப்பு நடக்கிற மாதிரி தான். நொடித்தான் மலை யுத்தமணி. இந்த யானைக்கு 1000 கொம்புகள் இருக்காம் ஐயா. ஆமா ஆமா, சிவபெருமானே. இதுல அடுத்தது இந்த ஷேர்ல போட உடம்புட்டேன். இதுல இனி அடுத்த பாடலுக்கு போகணும். இந்த 30வது பாடல். இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆரெனயம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இங்கே ஒரு இந்திரன் வாரான். இந்த இந்திரன் யார்? இங்கே இருக்கிற இந்திரன் கிழக்கு திசைக்கு அதிபதி, ஸ்வர்க்க லோகத்துக்கு அதிபதி. பிரகிருதி மாயையில, சுத்த மாயாயில, சுத்த மாத்தையில இருக்கிற இந்திரன் கிழக்கு திசை அட்டதிக் பாலகத்துக்கு அதிபதி. இப்ப வாணன் முதல் வந்து வர்ணன் வந்தவன், இப்ப இந்திரன் வந்துட்டான். மால் பிரமன் பிரம்மா விஷ்ணு விஷ்ணு, எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள. இப்ப அங்கேயும் பிரம்மலோகம் இருக்குது. சிவபெருமானே பிரம்மனாக இருக்கிறார், அவருக்கு கீழே வேற பிரம்மாக்கள் இருக்கணும். அங்கேயும் சிவபெருமானே விஷ்ணுவாக இருக்கிற படைத்த காத்தல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே விஷ்ணுக்கள் இருக்கணும். அதுதான் இந்த மால் பிரமன். எழிலார் மிகு அழகான தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து, எனக்கு யானை அருள் புரிந்து இங்காலே யானை மாத்தி கொடுத்திருக்குது. அங்க அடுத்தாள் வாரையார் யாரு? மந்திர மாமுனிவர். யாரு? சப்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள் சுத்த வித்யா புவனத்தில சுத்தமாய உலகத்துல இருக்கிறோன்னு சொன்னோமே, அவர்கள். அதுதான் மந்திர மாமுனிவர். சப்தகோடி மகாமந்திரேஸ்வரர். மகாவைத்தான் மா என்றார், ஈஸ்வரர முனிவர் என்றார். பாத்தீங்களா? மந்திர மாமுனிவர் இவன் யாரென வேற யார் என்று கேட்கிறார். யார கேட்கிறார்கள்? சிவபெருமான கேட்கிறார்கள். இந்த சிவபெருமான் யாரு? ஸ்ரீகண்ட
சுத்த வித்தையில இருக்கிற சிவபெருமான். பரசிவன். இல்ல இல்ல, பரசிவன் இல்ல. மகேஷ் இங்க நவந்தர வேதம் படிச்ச நீங்கள் எல்லோ. அபரசிவன். நவந்தர வேதத்துல பரசிவன் பராசக்தி பரலோகத்துக்குரியது. அபரசிவன் அபரசக்தி வந்து அருவத்திருமேனி, அருவம் இல்லையா? மற்றது சதாசிவம் வந்து அருவுருவம். மற்றது மகேஸ்வரம். அடுத்தது சுத்தவித்த தத்துவத்துலதான் பிரம்மன் விஷ்ணு உருத்திரன். அந்த உருத்திரனாக இருக்கிற சிவன். ஏனென்றா அங்கதான் இந்த மந்திர மாமுனிவர் இருக்கிறன்னு சொன்னாங்க தானே சுத்த வித்தையில. அப்ப சுத்த வித்தியா தத்துவத்துல அழித்தல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்கிற சிவபெருமான், ஒருத்தரனா இருக்கிற சிவபெருமான், நவந்தர வேத சிவனே அவர் வந்து அங்க இருக்கிறார். சிவனுடைய உருவத்திருமேனிய முதல் போறார். அங்க போயிட்டு அங்க கண்டு அவர்கிட்ட இந்த மந்திரேஸ்வரர் இருக்கிறார் யார் என்ற நந்தமர் ஊரன் என்றார். இவர் எண்டையாள், நந்தமர் எண்டையாள். இவர் எங்கடையாள் தான், செல்வம் எங்கடையாள். ஊரன், நம்பியார் ஊரன் தானே. ஊரன் என்றான் நொடித்தான் மலை யுத்தமணி. சிவபெருமான அங்க கண்ணால பாக்குறார் சுத்த வித்த உலகத்துல. இப்ப வந்து என்ன நிலைக்கு வந்துட்டார்? இங்க அபரமுத்தி ஸ்தான நிலைக்கு வந்துட்டார் சுந்தரர். அபரமுத்து ஸ்தான நிலைக்கு வந்துட்டார். சரியோ? இங்க வந்தாலும் திருப்பி கீழே வாரதில்லை. இந்த சுத்த மாயா உலகத்துல வந்து மாயை கிடையாது, கர்மாவும் கிடையாது. கர்மா இல்லாதனால மறுபிறவு கிடையாது. இங்க வந்தால் தங்களுடைய ஆயுட்காலம் முடிய அந்த அல்லது அந்த உலகம் முடிய காலத்துல பரமுத்தி தான் எல்லாருக்கும். அப்ப அங்கதான் வந்திருக்கிறார். அப்ப இங்க வந்து சிவபெருமான் நந்தமர் ஊரன் என்றான். இப்ப இன்னொன்று கேள்விப்படுகிறது வந்து சிவபெருமான்கிட்ட இருந்தான் வந்தவர் என்று இருக்குது, கைலாசத்துல இருந்தான் வந்தவர் என்று இருக்குது, போறதும் கைலாசம் என்று தான் இருக்குது. ஒரே கைலாசம் என்றால் வந்திருந்தது 18 வருஷம். எங்கட 18 வருஷம் அங்க ஒரு நொடிப்பொழுது. இந்த நொடிப்பொழுதுல வந்துட்டு போனவரை திருப்பி அங்க போய்க்க அங்க இருக்கிறார்கள். இவரா ரெண்டு கேப்பினமோ? அப்ப இவர் வந்தது வேற கைலாசம், போனது வேற கைலாசம். அதுதான் புது இடத்துல கேட்கிறார்கள், நான் இவர் யார்? மந்திர மாமுனிவர் இவன் யார் என. எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற இந்திரன், அங்க இருக்கிற மால்பிரமன். இனி கடைசி பாட்டு. இப்ப என்னன்னு கேட்டால், இவ்வளவும் சரி அங்க போட்டார், இந்த பாட்டு பாடிக்கொண்டு போனார், எல்லாம் சொல்றீர்கள். உதயநண்டு இங்க வந்தது, சுந்தர திருப்பி வந்தவரும் அதுதான் இந்த பாட்டு. படத்துலன்றது இந்த மாதிரி. பாருங்க. ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையாம் அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை ஊழிக்காலங்கள் தோறும் அழிய அழிய அழியாமல் இருக்கிற உயர்ந்த கைலாய மலை, உயர் பொன்னொடித்தான் மலையை. அப்ப இது எங்க இருக்குது இந்த மலை? இப்ப எல்லா இடத்துலயும் பஞ்ச கைலாசம் எல்லாம் சொல்றது. இங்க பூலோகத்துல இருக்கிற கைலாசம் தான் நாங்க யாத்திரை போற கைலாசம். அதே மாதிரி அசுத்தமாயா உலகத்துல ஸ்ரீகண்டர் உலகத்துல ஒரு கைலாசம். சுத்தமாயா உலகத்திலையும் வந்து அவர் உருத்திரர் இருக்கிற ஒரு கைலாசம், மகேஸ்வரர் இருக்கிற ஒரு கைலாசம், சதாசிவர் இருக்கிற ஒரு கைலாசம் கொண்டு பஞ்ச கைலாசங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பஞ்ச கைலாசங்களுக்கு மேலாக மகா கைலாசம் ஒன்று இருக்குது. அது பரலோகத்துக்குரியது, பரலோகத்துக்குரியது. அது இந்த உலகங்களை ஊடுருவி வியாபித்து கடந்து அதற்கு அப்பாலாயும் இருப்பது. அது 36 தத்துவங்கள் இல்லை, முதல் 3 36 தத்துவங்களால் ஆனது. இது 36 தத்துவங்களுக்கு கட்பட்ட பறை என்கின்ற இறைந்த சக்தியால் ஆனது.
இந்த பரலோக பிராப்தி தான் பரமுத்தி. அங்க இருக்கிற கைலாசம் வந்து மகா கைலாசம். அது லலிதா சங்கஸ்நாதத்துல வரும் மகா கைலாச நிலையாயை நமக. மகா கைலாசத்தில் நிலை கொண்டிருப்பவர்களுக்கு நமஸ்கார். அதைத்தான் சொன்னார். அது ஊழி காலத்துல அழியுமோ? 36 தத்துவங்கள் அழியும், இது பரலோகம் அழியுமோ? அதைத்தான் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை. த சுப்ரீம் கைலாஸ், மகா கைலாசத்தான் உயர் பொன்னொடித்தான் மலை என்றார். பாத்தீங்களா? மகா என்றாலும் பர என்றாலும் பரலோகத்துக்குரியது. பரசிவன், பரபிரம்மம், பரமானந்தம், மற்றது என்ன பரமாத்மா, பரகதி எல்லாமே அங்கதான். மகா மகா என்றது அதுதான். அப்ப அந்த மகா கைலாசத்தை உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசை இன் கரும்பின் சுவை. கரும்போல சுவையுள்ள இனிமையான இசையில நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழ். பாத்தீங்களா? அங்க போய் தமிழ் சொல்றார், ஏழிசை சொல்றார். தமிழால் இசைந்தேத்தைய பத்தினையும் என்ன செய்கிறார்? அங்கால பரலோகத்துக்கு அங்க அந்த கைலாசத்தை ஒரு கிளிம்ஸ் போக முதல் அடுத்த டிரான்சிட்டுக்கு முதல் இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பணும்னு ஒரு கூரிய சர்வீஸ் ஒன்று செய்கிறார். யாரு அனுப்புறார்? ஆழிக்கடலறையான். அவருக்கு அலர் கொடுத்து வரவேற்றானே ஆழிக்கடலறையான் இந்த டிரான்சிட்ல, அவனிட்ட கொடுத்து ஆழிக்கடலறையான் அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே கொண்டைய திருவஞ்சக்குளத்தில் இருக்கிற ஐயனிட்ட சேர்த்து விடுது என்று சொல்லி அனுப்பிட்டு அவர் பரலோக பிராப்திக்கு போனார். மகா கைலாசம், பரகதி, பரமுத்தி, பரபிரம்மம், பரமானந்தம், பரங்கருணை, பரஞ்சோதி அப்படியே போனார். அவர் வரமாட்டார், ஆனால் எங்கும் இருக்கிறார். இன்னைக்கு படித்தால் அவருடைய அருள் கிடைக்கும். அங்க போய் சேர்ந்தார். இது சுந்தருடைய ஜேர்னி டு கைலாஷ். வான்முகில் வளாது பெய்க மெலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறையரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா.